ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் மீண்டும் ஒரு முறை உங்களோடு சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் உட்காருங்க. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு என்ன பேச விரும்புகிறாரோ அந்த காரியங்களை நாம் தியானிக்கும்படியாய் தேவன் தந்த கிருபைக்காக நாம் தேவனுக்கு துதி செலுத்துகிறோம். அன்புக்குரிய யாவருக்கும் இரட்சகரும் ஆண்டவருமாக இயேசுவின் நாமத்தினால அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் உட்காருங்க. நம்ம அப்போஸ்தலர் நடபடிகளில் 2ஆம் அதிகாரத்தில் 40-41 வசனத்தில் பைபிள் வாசிக்குதே வா. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 40-41 தானே. அந்த வசனத்தில் படிக்கும்போது நாம் என்ன ஒரு முக்கியமான காரியத்தை படிக்கிறோம். அது என்ன படிக்கிறோம்? படிச்செல்லாம் வசனம் எடுத்தாச்சா? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 40, 41, 42, 43 வரை படியா. 40 43 வரை. அப்போஸ்தலர் 2 40 43 வரை படிக்கணும். எல்லாரும் கேளுங்க ஆண்டவருடைய வார்த்தை. அதில் என்ன இருக்கு, நாம் எப்படி போனோம்? அப்போஸ்தலர் 2 எடுக்க இல்லையா? என்ன அநேக வார்த்தைகளால் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று பற்றி சொன்னான். நல்ல கவனிங்க. சொல்லுங்க. அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அடுத்தது 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அப்புறம் அந்த வார்த்தை அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பெக்கிறதிலும் ஜெபம் பண்றதிலும் உறுதியாய் தெரிந்திருந்தார்கள். வாசி. எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் அப்போஸ்தலரால் செய்யப்பட்டது. இங்கே முக்கியமான ஒரு விஷயம், நாம் ஜெபம் என்கிற விஷயத்தை நாம் மிக முக்கியமாக நினைக்கிறோம். ஆனால் எவ்வளவோ ஜெபியுங்கள் 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 கேட்குறாங்க. ஜெப கூட்டம் வைக்கணும், வீட்டு கூட்டம் வைக்கணும். எஸ், நல்ல விஷயம். ஆனால் இந்த ஜெபத்தோடு இணைந்த ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். அது வெறும் ஜெபம் இல்லை, அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் ஜெபம் பண்ணுறதுன்னு தெரிச்சிருந்தாங்க. சரிதானே? அடிப்படை சரிதானே? அல்லது தேவனுடைய ஆலோசனையிலும் வார்த்தையிலும் அதோடு இணைந்துள்ள ஜெபத்திலும் தரித்திருந்தார்கள் என்பதுதான் விஷயம். அதனால இந்த ஜெப கூட்டங்கள் நடத்தும் போது எல்லா சூழ்நிலையிலும் தேவனுடைய வார்த்தை, அப்போஸ்தலருடைய உபதேசம், அதை கேட்டுக்கிட்டு தான் அடுத்தது நாம் ஜெபிப்பது. சரிதானே? ஆகவே தான் நம்ம இந்த ஜெபத்தில் தேவ வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு நிலையை நான் வைத்திருக்கிறோம். இப்போ ஒரு வசனத்தை பார்க்கணும். அது யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் என்ன சொல்லுது? ஒருவன் மறுபடி 3:3 யோவான் 3:3 ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே. சரி, அந்த வசனத்தை பாருங்க. ஒருவன் மறுபடியும் பிறக்க வேண்டும். தாயின் வயிற்றில் இருந்து ஒரு மனுஷன் பிறக்கிறத பிறந்த நாள் என்று நாம் நினைக்கிறாங்க, உலகத்தில் நினைக்கிறாங்க. அப்போ அப்படி ஒரு பிறந்த நாள், அப்படி ஒரு சூழ்நிலையினால ஒரு மனுஷன் எங்கே வர்றான்னா உலக ராஜ்யத்துக்கு வர்றான். எந்த ராஜ்யத்துக்கு வர்றான்? ஒரு பிள்ளை பிறந்துன்னா அது உலகத்துக்கு வருது, உலக ராஜ்யத்துக்கு வருது. இந்த உலக ராஜ்யத்தின் சூழ்நிலையில் கொஞ்ச காலம் அவர்கள் வாழுகிறார்கள். பிறகு ஒரு கட்டத்தில் இந்த உலக ராஜ்யத்தை விட்டு முடித்து விட்டு போகிறார். அதானே நம்ம வாழ்க்கை, நமக்கு தெரிஞ்சது தானே. சரி, இங்கே ஆண்டவர் சொல்கிறார், ஒருவன் மறுபடியும் பிறப்பானால் அவன் பரலோக தேவ ராஜ்யத்தை குறித்து அறிந்து கொள்வான். காண மாட்டான்னு சொன்னால் காணுவான் இல்லையா? மறுபடியும் பிறக்க வேண்டும். ஒருவன் பரலோக ராஜ்ய அனுபவத்தை அறிய வேண்டுமென்றால், புரிய வேண்டுமென்றால் அவன் இன்னொரு பிறப்பு பிறக்கணும். ஸோ இப்போ கொரோனாவும் கேட்குறான், இது எப்படி சாத்தியம்? ஒரு தடவை பிறந்தவன் 2வது தடவை பிறக்குது அப்படின்னு அவன் கேட்குறான், நிக்கோதேமு கேட்குறான்ல. இப்போ ஆண்டவர் சொல்கிற பதில், அதுக்கு விளக்கத்தை சொல்கிறாரு. இது எப்படி நடக்குது தெரியுமா? ப்ராக்டிக்கலாக எப்படி நடக்குது தெரியுமா? ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். அவன் மறுபடியும் பிறந்தான்னா அவன் தேவர ராஜ்யத்தை அறிஞ்சிக்குவான். ஜலத்தினாலும் ஆவியினாலும் அவன் பறக்கும்போது அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிச்சிருவான். இப்போ 2 வார்த்தை இருக்குது. ஒன்று ஜலத்தினால் பறத்தல், இன்னொன்று ஆவியினால் பறத்தல் இல்லையா? இந்த ஜலத்தினால் பறத்தல் என்று சொல்வதை ஞானஸ்நான அனுபவமாகவும்
ஆவியினால் பிறக்கிற அனுபவத்தை பரிசுத்த ஆவியின் அனுபவமாக நாம் புரிந்து கொள்கிறோம். ஏன்னு சொன்னால், இந்த ஞானஸ்நான அனுபவம்னு சொன்னோடனே நம்ம ஒரு தண்ணீர் சடங்கு மாதிரி தான் நம்ம பொதுவாக அறிஞ்சிருக்கோம், புரிஞ்சிருக்கோம். ஆனால் ஞானஸ்நானத்தை குறித்து நீங்கள் ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்தில் வரும்போது அங்கே ஆவியானவர் சொல்கிற விஷயம் என்ன? 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலேருந்தே படித்தா, அதாவது கிறிஸ்து இயேசுக்குள்ளாக 3ஆம் வசனம், கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும், ரோமர் 6:3, அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாதிருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே, எல்லாம் வசனத்தை கவனி, 6:3, மேலும் 3:4, பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். இனி நாம் பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடி பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். இப்போ ஒரு மனுஷன் பிறந்தாங்க, உலகத்தில் வாழ்ந்தாங்க, ஒரு காலகட்டம் வாழ்ந்தான், அவனுக்கு சில சிந்தனை, நம்பிக்கை, வழக்கம் எல்லாம் இருந்து வாழ்ந்தான். ஆனால் இப்போ ஞானஸ்நான அனுபவத்தில் வரும்போது அவன் என்ன நடக்குது பாருங்க, பழைய மனுஷனை அல்லது பழைய சிந்தனை, பழைய நம்பிக்கை, பழைய குணங்கள், பழைய சுவாபம், இது எல்லாத்தையும் என்ன செஞ்சிடறானா? முடிச்சிடுறான். ஏன்னா புது மனுஷன் ஆகணும்ல. ஒரு புது மனுஷனாக பிறக்கிறது எப்படின்னு கேட்டால், அவனுக்கு பழைய சிந்தை, பழைய நம்பிக்கை, பழைய குணம், பழைய சுவாபம் இல்லையா, இதெல்லாம் என்ன செய்யணும்? முடிக்கணுமா? முடிச்சுட்டு புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி, புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி பழசெல்லாம் விட்டுட்டு இப்போ புது மனுஷனாய் அவன் மாறுகிறான். அப்போ ஞானஸ்நானம்னு சொல்றது ஒரு தண்ணீர் சடங்கு அல்ல. இப்போ புரிஞ்சில்ல உங்களுக்கு? ஞானஸ்நானங்கிறது ஒரு வெறும் தண்ணீர் சடங்கு அல்ல. அது பழைய அனுபவங்களை முடித்து விட்டு ஒரு புதிய அனுபவத்துக்குள் பிரவேசிக்கிற ஒரு புதிய பிறப்பு. புரிஞ்சுதா? புதிய பிறப்பு இல்லையா, புதுசாக பிறக்கிறது, மறுபடியும் பிறக்கிறத பற்றி தான் நாம் சிந்திக்கிறோம். தீத்துவுக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வந்தா, மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்தாவின் புதிதாக்குதலினாலும் அவர் நம்மை ரட்சித்தான் இருக்கு. சரிதானே? இங்கே மறு ஜென்ம முழுக்குன்னு ஒரு வார்த்தை இருக்கு. இந்த ஜென்மம்னா என்ன சொல்லுவாங்க? ஒரு ஜென்மம், அடுத்த ஜென்மம், பல ஜென்மம் எடுக்கிறது எல்லாம் பேசுகிறாங்கல்ல, 7 ஜென்மம் இருக்குது எல்லாம் பேசுகிறாங்கல்ல. ஜென்மம்னா என்னது? ஒரு சகாப்தம் முடிஞ்சிடுச்சு, அடுத்த சகாப்தம். இந்த ஞானஸ்நானத்துக்கு இங்கே சொல்லியிருக்கிற வார்த்தை ஒரு புதிய ஜென்மம், புதிய பரப்பு, ஒரு புதிய சகாப்தத்துக்குள்ளே வர்றது அப்படின்னு பேசுது. இப்போ புரியுதா? அப்போது மறு ஜென்மம் முழுக்கினாலும், ஏற்கனவே ஜலத்தினால் பிறத்தது இப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ ஆவியினால் பிறத்ததுன்னு ஒரு வார்த்தை இருக்குது. இந்த வார்த்தையை கவனிக்கணும். நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறத பற்றி பேசலை, அந்நிய பாஷை பேசுகிறத பற்றி பேசலை, வல்லமை பெற்றுக்கொள்கிறத பற்றி பேசலை, ஆவியினாலே பிறத்தலை பற்றி பேசுது. இந்த வார்த்தை புரியுதா உங்களுக்கு? பரிசுத்தாவி பெற்றோம், கை கால் உதறணும், அந்நிய பாஷை பேசணும், எல்லாம் வேண்டியதான், வேண்டான்னு சொல்லலை, அதை பேசலை. ஆவியினாலே ஏற்கனவே ஞானஸ்நானம்னா பழைய குணத்தை, பழைய செயலை, பழைய சிந்தையை, பழைய காரியத்தை எல்லாம் அடக்கம் பண்ணுது. பழைய மனுஷனை அடக்கம் பண்ணணும் இல்லையா? அடக்கம் பண்ணது தான் ஞானஸ்நானம். புதிய மனுஷனாய், அதுக்கு என்ன வசனம்? 2 கொரிந்தியர் 4:17, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழைய வழி ஒளிந்து போன. சரிதானே? பழைய மனுஷன் இல்லைப்பா, பழைய ஆள். உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லிட்டா, ஒரு ஊழியக்காரர் இப்போ சமீபத்தில் அவர் மரித்து போனார். அவர் சினிமா துறையில் கொடி கட்டி பறந்தவர். எந்த துறையில்? சினிமா துறையில் கொடி கட்டி பறந்த நடிகர், தயாரிப்பாளர். அவருடைய மனைவியும் சினிமா துறையில் இருந்தவங்க, நடிகையாக இருந்தவங்க, அப்படி இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் அவர் 2 பேரும் திருமணம் பண்ணி குடும்பமாக வாழ்க்கை ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் கோடிக்கணக்கான ரூபா புரள்ற மனுஷன் கடனில் சிக்கிட்டாங்க. ஆமாம், நடிகர்கள்னு சொன்னாலே கோடியில் தானே புரளு, அங்கே தானே பணம் நிறைய புரளுது, பார்க்க தானே செய்யும். சரி, இவர் சினிமா எடுக்கிறவர், 2 பேரும் சினிமா நடிக்கிறவங்க. சொந்தமாக நடித்தா செலவு இல்லைல்ல, வேற ஆளுக்கு சம்பளம் கொடுக்காண்டான்ல. இந்த மனுஷனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துட்டு, கடன் பிரச்சனை வந்துட்டு. படம்லாம் சிலது ஓடலை, அப்படி இப்படிலாம் ஏதோ ஆகி கடன் வந்துட்டு. கடன், ரொம்ப நேர்மையான ஆள், நல்ல மனுஷன். கடன் எல்லாம் அடமான வச்சு எடுத்து தப்ப முடியாது, எல்லாத்தையும் பிடிக்கிட்டு போயிடுவான். இப்படி இருக்கும்போது
அவர் ரொம்ப வேதனையோடைய தற்கொலை பண்ணணும். ரூமுக்குள்ளே தான் அடைஞ்சிருப்பாராம், வெளியே வரமாட்டார். அப்படியே செத்துறணும் ரூமுக்குள்ளே அடைஞ்சி. மனைவிட்ட கூட பேச மாட்டாராம். இப்படி இருந்தார். இப்படியே இருந்துற போது இவர் ஸ்கூலில் படித்த போது இவருக்கு அங்கே ஒரு ஆசிரியர் இருந்திருக்கிறார். அவர் கிறிஸ்தவர். அவர் சில இயேசுநாதரை பற்றி சொல்ல சில வசனங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. அப்போ இவர் அந்த மார்க்கத்தை சேர்ந்தவர் கிடையாது, வேற. அப்போ அதெல்லாம் கேட்டார், ஆனால் அது பொருட்படுத்தலை. இப்போ சாவணம் நினைக்கிற நேரம் அவருக்கு அந்த இயேசுநாதரை பற்றி வசனம் சொல்லி கொடுத்த அந்த வாத்தியாருக்கு பேரை சொல்லி ஒரு சத்தம் கேட்குதான். அவர் உனக்கு சொல்லி தந்த நினைச்சுப்பாரு, அந்த வாத்தியார் உனக்கு எது இந்த வசனம். அவர் கிறிஸ்தவ வாத்தியார், இவர் ஒரு கிறிஸ்தவ வாத்தியார், அவர் தான் சொல்லுவார் அப்படின்னு இவருக்கு மனசிலாயிட்டு. இயேசுநாதரை பற்றி தான் அவர் சொன்னார், சரியா? அப்போ இயேசுநாதர் ஆமாம் அப்படி ஆக்கம் இப்படி ஆக்கம்லாம் சொன்னார். ஆனால் அவர் அதை பெருசாக மைண்டு பண்ணலை. மெயின்ட்டு ஒரு சத்தம் கேட்குதான், நான் தான் இயேசு என்ன அப்பான்னு கூப்பிடுன்னு சத்தம் கேட்குதான். அவர்கிட்ட ரூமுக்குள்ளே கிடக்கிறார். இவருக்கு முதல்ல விருப்பம் இல்லை, வழி இல்லாமல் கடைசியில் அப்பான்னு கூப்பிட்டாரான். அவர் சொன்னாரா, நான் உன் கடனை எல்லாம் நான் மாற்றி தந்துடுறேன், என்னை கூப்பிடு, உன் கடனை எல்லாம் நான் மாற்றி தந்துடுறேன். ஸோ சரியா, அப்படியா, சரி எஸ்ப்பா அப்படின்னு கூப்பிட்டுட்டார். கூப்பிட்டோன்னே சரி அப்படியே ரூமுக்குள்ளே இருக்காராம். அங்கே ஃபோன் அடித்தா இவருக்கு எடுக்க மாட்டாராம். வழக்கமாக ஃபோன் அடிக்குதான். அவர் பார்த்தாராம், கொஞ்ச நேரம் எடுக்கலை. அப்புறம் ஃபோன் எடுத்தாராம். எடுத்துகிட்டு மனையிலேருந்து பேசின ஆள் யார், கடன் கொடுத்தவன் தான் பேசுகிறான். நீங்கள் நான் இத்தனை மணிக்கு உங்கள் வீட்டுக்கு வருவேன், ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வாங்க, நம்ம பேசுவோம் அப்படின்னு கூப்பிட்டோன்னா இவருக்கு இப்போ நேற்று ராத்திரி ஒரு சத்தம் வேறு, நான் எல்லாம் சரி பண்ணி தந்துடுறேன்னு. ஸோ இது என்ன புதுமையாக இருக்குது, ஒன்று வருது, என்ன செய்கிறது? அந்த ஆள் வீட்டுக்கு வந்தான், காரை கொண்டு வந்தான். இந்த ஆளை ஏற்றிக்கிட்டு அந்த போன ஒரு இடத்துக்கு அங்கே வந்து சினிமா தயாரிப்பாளர்லாம் இருக்கிறாங்களாம். அவருக்கு நடுவில் கொண்டு உட்கார வச்சுட்டு அவன் சொன்னானே, இவரை வச்செல்லாம் நம்ம படம் எடுத்திருக்கோம், நம்ம எவ்வளவோ லாபம்லாம் அடைஞ்சிருக்கோம், இப்போ அவர் கடனில் சிக்கிட்டாரு, எங்கள்கிட்ட இவ்வளோ கோடி ரூபா கடன் சிக்கியிருக்காரு, நாங்கள் வந்து அவருடைய கடன் எல்லாம் நேற்று ராத்திரி இருந்து கணக்கு பார்த்தோம், இவ்வளவோ லட்சம் அவர் கடன் தரணும்னு தான் நாங்கள் சொல்லியிருந்தோம், ஆனால் கணக்கு பார்த்தா இல்லை, ரொம்ப கொஞ்சம் தான் தரணும், அவர் வேறெல்லாம் தந்திருக்காரு, நேற்று தான் சரியாக பார்த்தோம், அதனால் அவர் கொஞ்சம் தந்தா போதும், நீங்கள் எல்லாரும் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. யாருமே ஒன்றும் சொல்லலையா. இந்த மனுஷன் கடைசியில் சொன்னானா, அந்த ஆளுக்கு கடன் அவ்வளோ நான் மன்னிச்சு விட்டுறேன், கொஞ்சம் தானே தரணும், அந்த மனுஷனை வச்சு நம்மெல்லாம் பார்த்தோம்ல, காரில் கொண்டு வீட்டில் விட்டானோ. பெரிய அற்புதம் நடந்துடுச்சு. இவரை இயேசுவை ஏற்றுக்கொண்டார். உலகம் முழுதும் ஒரு சபையில் விசுவாசியானார். உலகம் முழுதும் கணவன் மனைவியுமா சுவிசேஷ பணிக்கு போவாங்க. அவங்க போயிட்டு வர்றது. ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு பத்திரிகையாளன் அவரை பேட்டி காண்றான். பெரிய பிரபலமானவர் இல்லையா முன்னால். நீங்கள் எப்படி ஆகும், இப்படி இந்த இறைப்பணிக்கு வந்தீங்க, கிறிஸ்தவர்களாக மாறுறீங்கலாம் கேள்வி கேட்குறான். கேட்கும்போது இவர் நடந்த சம்பவங்கள்லாம் சொல்கிறார். சரி, அதெல்லாம் பதிவு பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு அடுத்தது கேட்டானா, சரி நீங்கள் சினிமா துறையில் கொடி கட்டி பறந்த ஒரு காலம் இருந்தில்ல, ஒரு கொடி கட்டி பறந்த ஒரு காலம் இருந்தில்ல, அந்த காலத்தின் அனுபவங்களையும் சிலதை சொல்லுங்கள் இல்லையா. நாங்கள் பத்திரிகையில் எழுதணும்ல, அந்த காலத்தில் இப்படி கொடி கட்டி பறந்தார், இப்போ இந்த காலத்தில் இப்படி மாறி இருக்காரு அப்படின்னு அதை சொல்லுங்கன்னு அவர்கிட்ட கேள்வி கேட்டானா பத்திரிக்காரன். அப்போ அவர் சொன்னாராம், தனக்கு பேரை சொல்லி, அவன் செத்து போயிட்டான். என்னங்க, அவன் செத்து போயிட்டான், அவன் செத்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, அவனை அடக்கம் பண்ணியாச்சு. உங்களுக்கு புரிஞ்சுதா? புரியலையா இன்னும்? எப்பா ஞான ஸ்நானத்தினால அந்த ஆளை அடக்கம் பண்ணிட்டேன், இப்போ புரியுதுல்ல, ஞான ஸ்நானத்தில் அடக்கம் பண்ணி முடிச்சுட்டேன், அந்த ஆள் செத்து போயிட்டான், இப்போ புதிய ஆள், அவருக்கு பேரை சொல்றாரு, பழைய இன்னாரு நாய் இருந்தாரு செத்தாரு, இப்போ புதிய ஆள், அதில் எனக்கு தெரியாது, எல்லாம் முடிஞ்சு போச்சு, அடக்கம் பண்ணியாச்சு, முடிஞ்சு போச்சா. ஸோ பழைய மனுஷனை அடக்கம் பண்ணது, பழைய குணம் பழைய வாழ்க்கை அடக்கம் பண்ணுறேன்னா என்னன்னு ஓரளவு புரியறதுக்கு தான் நான் சொன்னேன். அப்போ ஞானஸ்நானங்கிறது தண்ணி சடங்கு கிடையாதுங்க, பழைய அனுபவத்தை விட்டு புதிய அனுபவத்துக்குள்ளே வாருது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் நம்ம என்ன படிக்கிறோன்னா, 2 மனுஷனை பற்றி அங்கே எழுதியிருக்கு பாருங்க. முதலாவது மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன். முதலாவது மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன். 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். சரிதானே?
இப்போ மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே, வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. சரிதானே? 49. மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலை அணிந்து கொள்வோம். இப்போ 2 மனுஷன், ஒன்று நம்ம ஜென்ம சுவாபமாக பிறந்து வந்தோம்ல அந்த மனுஷன், அவனுக்கு மண்ணான குணம் தானே இருக்கும், பறவை குணம் தானே இருக்கும் இல்லையா? அந்த மண்ணானுக்கு சுவாபம் தானே இருக்கும். 2வது ஒரு மனுஷன் இயேசு வானத்திலிருந்து வந்த 2ஆம் மனுஷன் சொல்லியிருக்கு, மாம்சத்தில் வெளிப்பட்டார். இப்போ இயேசுவனுடைய குணம் எப்படி? அது ரொம்ப விசேஷ தெய்வீக குணம் இல்லையா? இயேசுவனுடைய குணம் வேற. இந்த மண்ணானவனுடைய குணத்தில் நாம் இருக்கிறது மாதிரி இயேசுவனுடைய குணத்தை அடையணும். இப்போ புரியுதா? மண்ணானுடைய குணத்தில் தான் இருந்தோம், அதெல்லாம் அடக்கம் பண்ணி விட்டுட்டு இது இயேசுவனுடைய குணத்தை அடைய வேண்டும். பிலிப்பியர் 2:5 சொல்லுதில்ல, கிறிஸ்து இயேசுடைய சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள்னு சொல்லுதில்ல. இந்த சிந்தை வரணும், அந்த சிந்தை போனோம், இந்த சிந்தை வரணும். அது எப்படி வரும்? கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்லுது, கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் மறுபடியும் கற்ப வேதனைப்படுறேன். இப்போ புரிஞ்சா? இயேசுநாதரை ஆராதிக்கணும் தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். இங்க சொல்லுது இல்லை, கிறிஸ்து குழந்தையாய் உங்களுக்குள்ளே பிறக்க வேண்டும். உங்களுடைய இப்ப புதிய மனுஷன் கிறிஸ்துவன் சாயல்ல பிறந்துடுறான்ல, கிறிஸ்துவன் குணத்துல பிறந்துடுறான். ஸோ புதிய பிறப்புன்னா என்னன்னு தெரியுதா? இப்படி ஒரு அனுபவம் நமக்குள்ள நடந்துதான் அறியணும். நிறைய காரியங்கள் சடங்காச்சாரமாக செஞ்சுருப்போம், அதை பற்றிலாம் கேட்கல. இல்லை பாஸ்டர், நான் ஒரு காலத்தில் ஒரு கட்டத்தில் அந்த பழைய மனுஷனை சிலுவையில் அரைஞ்சிட்டேன், பழையவனை அடக்கம் பண்ணி முடிச்சிட்டேன். பிறகு இந்த இயேசுவை பற்றி தான் நான் எப்போ சிந்திப்பேன். இயேசுவின் சிந்தை எனக்குள்ள வந்துட்டு, கிறிஸ்துவின் சாயல் எனக்குள்ள வந்துட்டு, கிறிஸ்துவின் குணம் எனக்குள்ள வந்துட்டு அப்படின்னு சொல்ல முடியுமா? யோசித்து பாருங்க. சொல்ல முடியலைன்னா நம்ம இன்னும் மீண்டும் பறக்கவில்லைன்னு அர்த்தம். சரிதானே? இன்னும் பழைய மனுஷனாக தான் இருக்கும், புதுசாக பறக்கலை. ஜலத்தினாலும் ஆவினாலும் பறக்கலை. இந்த ஆவினால் பறக்கிறது என்ன சொல்லுது? ஆவியினால் புது சிருஷ்டி ஆக்கப்படுகிறது. அதை குறித்து நீங்கள் எபேசியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் அந்த வசனம் பாருங்க. நம்ம அனுபவம் எப்படி? நம்ம எல்லாம் கிறிஸ்தவங்கள் சொல்லிக்கிறோம், ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு இப்போ 25வது பிறந்த நாள், 30வது பிறந்த நாள், 60ஆம் பிறந்த நாள்லாம் சொல்லிக்கிறோம்ல. வயசு 60 ஆச்சுங்க, ஆனால் இன்னும் பழைய மனுஷனாக தான் இருக்கம்மா. ஏன் தெரியுமா? இருக்குச்சு. உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒருத்தருக்கு 60, ஒருத்தருக்கு 50. உதாரணத்துக்கு சொல்கிறேன். வயசு 40 ஆனாலும் 60 ஆனாலும் இன்னும் இயேசுநாதருக்குள்ள புது பிறப்பாக பறக்கலை. ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஒரு மனுஷனுக்கு 40 வயசு, இந்த ஆள் 40 வயசுல தான் மனம் திரும்புகிறான், இந்த 40 வயசு தான் குணப்படுறான், 40 வயசுல தான் பழைய மனுஷனை அடக்கம் பண்ணி புதிய சிருஷ்டியை தரிக்கிற அனுபவத்துக்குள்ளே வர்றான்னா, இப்போ 40வது வயசுல தான் அந்த ஆள் புதிய சிருஷ்டிக்குள்ளே வந்தாருன்னா, இப்போ பரலோகத்தில் அவருக்கு வயசு எவ்வளோ தெரியுமா? 1. சரிதானே? உலகத்தில் வயசு 40, பரலோகத்தில் வயசு 1. இப்போ தானே பரலோகத்தில் பிறந்தாரு, இதுவரை பூமியில் தானே பிறந்தாரு, பரலோகத்தில் பறக்கலல்ல. அதான் ஜலத்தினாலும் ஆவினாலும் பறக்கிறது. மறுபடியும் பிறந்தாதானே பரலோக ராஜ்யத்தில் பறக்க முடியும். அங்கே ஒரு பிள்ளை பிறந்தோன்னா பர்த் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்கல்ல, இத்தனாம் தேதி இந்த பிள்ளை பிறந்துட்டா வயசை கணக்கு பண்ணுறோம். இது உலகத்தில். பரலோக ராஜ்யத்தில் ஒரு பர்த் சர்டிஃபிகேட் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? இந்த ஆள் எப்போ புது சிருஷ்டியாக மாறுறானோ, பரலோக ராஜ்யத்துக்குரிய சிந்தையில் வர்றானோ, பரலோக ராஜ்யத்தை தேடுற எல்லைக்குள்ளே வர்றானோ, அப்போ தான் அவருக்கு அந்த தேதி தான் அங்கே பிறந்த சர்டிஃபிகேட், பர்த் சர்டிஃபிகேட். அதுக்கப்புறம் தான் 1ஆம் கிளாஸ் ஆகும். ஸோ இதை மனசில் வச்சுக்கணும். நம்ம அனுபவம் எப்படி இருக்கும்னு நீங்கள் பார்க்கணும். சரி, எபேசியரில் அந்த வசனம் சொல்லுது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், அந்தபடி முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட வேண்டும். பார்த்தீங்களா? புதிய பரப்புன்னா பழசை விட்டுறணும். பழைய கவனம், பழைய செயல், பழைய சிந்தை, பழைய நம்பிக்கையெல்லாம் விட்டுக்கிட்டு ஆண்டவரே பார்த்து அவர் இடத்துல கற்றுக்கொள்ளணும். என் நுகம் மெதுவாக இருக்கிறது, அது மத்தேயு 11:28. என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளணும். இயேசுவிட்ட கற்றுக்கொண்டாதான் இயேசுனுடைய குணம் நமக்கு வரும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடணும், மத்தேயு 6:33. அப்போ தானே தேவ பிள்ளைகளுங்கிற குணம் வரும். இங்கே என்ன சொல்லுது? அந்த முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கு இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை விட்டுருங்க, தூர போட்டுருங்க. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவன. அடுத்த விஷயம் என்னது? இதுதான் ஆவியினால் பிறத்தல். அப்போ பழைய ஆவி ஒன்று இருந்தில்ல, புதிதான ஆவி உள்ளவர்களாக ஆகணும்னு சொன்னா, அப்போ பிரசங்கார் அப்போ பழைய ஆவி, ஒரு பழைய மனுஷன் இருந்தான்னு பார்த்துட்டோம். இப்போ பழைய ஆவியும் ஒன்று இருக்காப்போ,
அது எங்கே இருக்குன்னா எபேசியர் 2:1 வாசிக்கிறேன். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாகிய இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்தின்படியாய் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்திலே இப்பொழுதும் கிரிய செய்கிற ஆகாயத்த அதிகார பிரபுவாகி ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படி நடந்து நமது மாம்ச மனசு வெறுமனவளை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோப ஆக்கினையும் பிள்ளைகளா இருந்தோம். எப்போ? பழைய மனுஷனுக்கு நிலைமை பாருங்க, அவனுக்குள்ள ஒரு பழைய ஆவி இருக்கு. அது என்ன ஆவி? ஆகாயத்து அதிகாரப்பூர்வ ஆவி. அந்த ஆவி உலக வழக்கத்துக்கெல்லாம் நம்ம இழுத்துக்கிட்டு போயிருது. உலக வழக்கம். அப்ப பெருசங்கியாரே, அப்ப உலக வழக்கம் எல்லாம் பேயா கொண்டு வருது, அப்படித்தானே வசனம் சொல்லுது. உலக வழக்கம் எல்லாம் பேயா கொண்டு வருதுன்னு சொல்லுது. அது லூக்கா 4:5 சொல்லுவேன் இல்லையா? உலகம் முழுசும் எனக்கு ஒப்புக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுவேன். 1 யோவான் 5:19 சொல்லுது, உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறதுன்னு சொல்லுவேன். அப்போ உலகம் எங்கே கிடக்குது? பேய்க்குள்ள கிடக்குது இல்லையா? பேய்க்க குணம் தானே ஆளுகளுக்குள்ளே இருக்குது. பேய்க்க செயல்கள் தானே பழக்கங்களாக இருக்குது. அப்போ நமக்குள்ள இந்த பழைய ஆவி ஆளுகளுக்குள்ளே இருக்குது. அவிய கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் கத்தோலிக்கராக இருந்தாலும் பெந்தைக்கோசைக்காராக இருந்தாலும் என்ன ஆவி இருக்குது? பழைய ஆவி ஒன்று இருக்குது. இந்த பழைய ஆவி எங்கே கொண்டு போகுதுன்னு கேட்டால் உலகத்துக்கு கொண்டு போகுது. எங்கே கொண்டு போகுது? பழைய ஆவி எங்கே கொண்டு போகுது? உலகத்துக்கு கொண்டு போகுதா? உலக வழக்கம் எல்லாம் வருதா? உலக சிந்தையில் நடக்குதா? அதான் 12:9 வெளிப்படுத்துது. உலகம் முன்வரதை மோசம் போக்குற பிசாசு என்று சாத்தானன்னு சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம். இப்போ நம்ம பழைய ஆவியில் இருக்கோமா? உலக வழக்கத்தில் நடக்குமா? யோசிக்கணும். வயசு ஒன்று கூடியாச்சு, ஆனால் இன்னும் நம்ம புதுசாகவே இல்லையே. பல துருப்பிடிச்ச இரும்பு துண்டு மாதிரி இல்லையா இருக்கு. இது என்னைக்கு புதுப்பிக்காது? அப்போ புதுப்பிக்கப்படணும் பாருங்க. அப்போ ஒரு வரியம் கூடியாச்சுன்னா அது 2 Corinthians 4:16 சொல்ல மாதிரி. ஆனபடினால நாங்கள் சோர்ந்து போகிறதில்ல. எங்கள் புறம்பான மனுஷன் அழிது உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுது சொல்லுதீங்களா? வருஷம் போக போக நம்ம கிறிஸ்துவுக்குள்ள என்ன செய்யணும்? புதிதாகணுமா வேண்டாமா? புதிது ஆவியலா ஆக மாட்டியலா? இதை தான் நம்ம யோசிக்கணும். வருஷம் போகிறதில்ல முக்கியம், நான் பழைய அனுபவத்திலிருந்து புதுசு ஆனனாங்கிறதுலையே நமக்கு முக்கியம். இது 50-60 ஆனாலும் இன்னும் புதுசாகல, அப்படி இருக்கக்கூடாது. அப்போது ஜலத்தினாலுன்னா பழைய மனுஷனை அடக்கம் பண்ணுற அனுபவம், ஆவியினாலுன்னா புதிதான ஆவி வந்து அந்த ஆவிக்கேற்ற குணங்களை அடைகிறது என்பதை நாம் இங்கே மனசிலாக்க வேண்டும். அப்போ இந்த அனுபவம் நமக்குள்ள இருக்கிறதா என்பதுதான் இப்போ நமக்கு முக்கியம் இல்லையா? அது நீங்கள் பாருங்கள், எபேசியர் 5:8 முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள், இப்பொழுது கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். இனி இருட்டின் பிள்ளைகளாக நடக்க முடியுமா? முடியாது. அடுத்த சொல்லுவார், ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். கர்த்தருக்கு பிரியமானது என்னது நீங்கள் சோதித்து பாருங்கள். இப்போ நீங்க புதுசா பிறந்தியலா, வெறும் தண்ணியில முங்கினியலா, இல்லை பழைய அனுபவங்களை விட்டியலான்னு சிந்திச்சு பார்க்கணும் இல்லையா? மறு ஜென்மம் முழுக்க வந்ததா, புது சிருஷ்டியின் அனுபவம் வந்தான்னு பார்த்துக்கிடணும். 2வது, ஆவி இருக்கு ஆவி இருக்குன்னு சும்மா சொன்னா பாராது, அந்த ஆவிக்கேற்ற குணம் இருக்கா? பழைய ஆவியா புதிய ஆவியா? உலகத்தின் ஆவியா பரலோகத்திலிருந்து வந்த ஆவியா? இந்த ஆவிக்கேற்ற மறுரூபம். இப்போ முடிப்போம். எங்க இந்த ஆவிக்கேற்ற மறுரூபம்னு சொன்னா என்னன்னா, இந்த ஆவியினாலே உள்ளான மனுஷன் புதுப்பிக்கப்படணும். அந்த வசனம் சொல்லுது, எபேசியர் 3:16, அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையா பலப்படணும். புறம்பான மனுஷன்ல பலப்பட்டா பெரிய பட்டி வாங்கணும். அதான உண்மை. உள்ளான மனுஷன்ல பலப்பட்டாதான் அந்த வசனம் சொல்லுது 2 Corinthians 5:அதிகாரத்தில், அதாவது நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறதே, பூமிக்குரிய கூடாரமாகிய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேல் எல்லா நித்திய வீடு நமக்கு உண்டு அறிந்திருக்கிறோம். ஏனெனில் கொஞ்சம் கீழே வந்துருவோம். 7, இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களா இருக்கிறோம் என்று அறிந்தோம். எப்பொழுதும் தைரியமாக இருக்கிறோம். நான் தைரியமாகவே இந்த தேகத்தை விட்டு குடி விலகி போகுவோம், கர்த்தரிடத்தில் குடியிருக்கும் அதிகமாய் விரும்புகிறோம். இது நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அவருக்கு பிரியமா இருக்க நாடுகிறோம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலன் அடையும்படி நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்கணும். அப்போ நமக்கு எது முக்கியம்னா, உள்ளான மனுஷன்ல நாம் மறுரூபப்படணும், நாம் புது சிருஷ்டி ஆகணும், மனுஷன் ஆகணும். இந்த மனுஷன் தான் வெளியே போவான், மற்றது மண்ணுக்கு போவான். வெளியே போவோம், அங்கே தேவனோடு முதலாவது இயேசு நியாயாசனத்துக்கு முன்னாடி நிற்கணும். அதனால தான்
இந்த சரீரத்தில் குடியிருந்தாலும் இராமல் போனாலும் பரலோக தேவனுக்கு பிரியமா இருக்க நாடுகிறோம். அப்போ இந்த நாட்களிலே நம்முடைய உள்ளான மனுஷன்ல ஒரு புது பிறப்பு உண்டாக வேண்டும், ஒரு புது சிருஷ்டி அனுபவம் உண்டாக வேண்டும், புதிய கனிகளும் குணங்களும் உண்டாக வேண்டும், கிறிஸ்துவின் சிந்தையின் சாயலும் உண்டாக வேண்டும். ஒரு நாள் வரும்போது நாம் எந்த அளவு கிறிஸ்துவில் வளர்ந்தோமோ அந்த ஆன்மீக அனுபவத்தோட இந்த சரீரத்தை விட்டு விலகி ஆண்டவரோடு அந்த நித்திய ராஜ்யத்தில், இந்த பூலோக ராஜ்யத்தில் பிறந்துட்டோம், பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் பிறந்து பரலோக ராஜ்ய பிள்ளைகளாய் வளர்ந்து அந்த ராஜ்யத்தில் செல்ல முடியும். இந்த வார்த்தைகள்னாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம்.